நிறைய பேருக்கு வந்து மெடிக்கல் எமர்ஜென்சிலாம் தேவைப்படுது. சில பேர் இந்த சர்ஜரி சோஷியல் மீடியாவில் வந்து இந்த அமௌண்ட்லாம் கலெக்ட் பண்ணுவாங்க. இப்போ வந்து வர்ற பப்ளிக் கிட்ட வந்து ஹெல்ப் கேட்டு அவங்கள்ட்ட ஒரு அவேர்னஸ் கிரியேட் பண்ணுங்க. ஸ்போர்ட்ஸ் வீடியோ தான் வரும். இல்லை சார், நீங்கள் அதாவது அவேர்னஸாக சொல்ல போகிறோம், மூலியமாக சொல்ல போகிறோம். கொஞ்சம் அது போய் நம்ம பப்ளிக்காக பப்ளிக்ல வச்சு பண்ண முடியாது சார். ஒரு இடத்துல ஒரு உட்கார்ற பிளேஸ் இருந்தா ஒரு நமக்கு கொஞ்சம் கம்ஃபர்டபுளா இருக்கும். நம்மளாம் இங்க இப்படி கூட வாங்க, இப்படி கூட வாங்க சார். இது எல்லாமே நார்மலா இந்த கட்டு போடுவாங்கல்ல, அதுதான். இல்ல இல்ல அப்படி எல்லாம் நம்ம அந்த மாதிரி ஒரு திருட்டு பசங்க நம்ம கிடையாது. இந்த மாதிரி ஒரு திருட்டு பசங்க நம்ம கிடையாது. ஹாய் கைஸ், இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாதீங்க, ரொம்ப முக்கியமான வீடியோ. ஆனா வந்து பாத்தீங்கன்னா தெரியும், அவரோட நிலைமையை பார்த்தா உங்களுக்கே தெரியும். தலையில வந்து பலமா வந்து அடிபட்டு கட்டு போட்டிருக்காங்க. அந்த நேரமா வந்து திரும்ப நிமித்து மறுபடியும் ஒட்ட வைக்கணும்னா அது கிட்டத்தட்ட 15 லட்சம் ரூபாய்க்கு செலவாகும் அப்படின்னு. இந்த கால் வந்து ஒன்றுத்துக்கு ஏத்துக்காது. இனிமே வந்து இந்த காலை எடுக்கணும்னு சொல்லிட்டாங்க. அண்ணனுக்கு நீங்க வந்து உதவி பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா கீழே வந்து என்னோட ஜிபே நம்பரும் என்னோட அக்கௌண்ட் நம்பரும் கொடுக்குறேன். அந்த அக்கௌண்ட் நம்பருக்கு உங்களோட பணத்தை போடுங்க. இல்லண்ணே, என் நம்பர் கொடுத்தா அவங்க அமௌண்ட் போட்டுருவாங்க. அது இல்லாதப்பட்ட செய்வேன். ஓரளவு தானே உனக்கு நானும் ஆச்சு வாயில வச்சு ஒரு போதே போன எடுத்துரு. நான் ஒரு ஹெல்ப் பண்ணதான் வந்தேன். என்ன வச்சு நீ பணம் சம்பாதிச்சு நீ எல்லாம் பண்ணுவியா? உன் அக்கௌண்ட் போற காசு எத்தனா பண்ண? அப்ப நாங்க எப்படி அவரசு சொல்லுவேன்? நீ நாளைக்கு என்ன பிடிச்சி அவனா வந்து கேள்வி கேட்கறதுக்கு நீ ஊர்ல வந்து இருக்கு, நீ தான் வந்து எல்லாம் வேலை பண்ணு. அவன் கேஸ் கொடுத்து உள்ள வந்துச்சியா? ஹாய் கைஸ், இன்னைக்கு வந்து என்ன ஒரு கண்டென்ட் பண்ண போறோம்னா, இது பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே தெரியும், கை காலில் அடிபட்டுருச்சுன்னா கட்டு போடுவாங்கல்ல. ஸோ அந்த கிளாத்து தான் இது. உள்ளே வந்து ஒரு மஞ்சப்பொடி ஒன்று வச்சுருக்கோம். இந்த மஞ்சப்பொடி எதுக்காகனா கட்டு போட்டு உள்ளே வந்து அந்த ரத்தம் வர்ற மாதிரி காட்டுறதுக்காக. ஸோ இதை வச்சு என்ன பண்ண போகிறோம்னா, சிலருக்கு வந்து சர்ஜரி பண்ணணும்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து ஃபண்டு கலெக்ட் பண்ணுவாங்கல்ல. ஸோ அதில் வந்து நம்ம வந்து நிறைய பேருக்கு எது ஃபேக்கு எது ரியல்னு நிறைய பேர் கன்ஃபியூஸ்லேயே சில பேர் ஹெல்ப் பண்ண மாட்டாங்க. நாங்கள் ரீசெண்டாக கூட இப்போ ஒரு குழந்தைக்கு வந்து காது வந்து செயல் வந்துடுச்சு. ஸோ அதை ரெக்கவர் பண்ணுறதுக்காக ஒரு வீடியோ ஒன்று போட்டிருந்தோம். ஸோ அதை வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து அவங்களுடைய மெடிக்கல் ரிப்போர்ட்டை வாங்கி செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தான் நம்ம அவங்களுக்கு அந்த சப்போர்ட்டை பண்ணணும். ஸோ அதே மாதிரி நீங்கள் பெரிய லெவலில் அவங்களுக்கு எதாவது ஹெல்ப் பண்ணுறீங்கன்னா அவங்களோட மெடிக்கல் ரிப்போர்ட்டை வாங்கி அதை செக் பண்ணிவிட்டு நீங்கள் தாராளமாக ஹெல்ப் பண்ணலாம். அப்படி இல்லைனா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு அந்த வீடியோ ஷேர் பண்ணிக்கலாம். ஸோ அதை வச்சு நீங்கள் வந்து அது ஃபண்ட் ரிலேட்டடாக ஒரு கண்டென்ட்டாக நம்ம வந்து இது பண்ணலாம் அப்படிங்கிறத தான். தென் இது வந்து முற்றிலும் ஒரு அவேர்னஸ்க்காக மட்டும்தான். எந்த ஒரு வீடியோ பார்த்துட்டும் நீங்கள் வந்து கண்மூடித்தனமாக உங்களுடைய பணத்தை அனுப்பாமல் அதை வந்து பேக்ரவுண்ட் வெரிஃபை பண்ணிவிட்டு அவங்களுடைய மெடிக்கல் ரிப்போர்ட்டை செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அமௌண்ட்டை போடுங்க. ஸோ ஏன்னா மேபி இதை வச்சு நிறைய பேர் ஸ்கேம் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. ஸோ அதனால் சொல்கிறேன், அதை வச்சு ஒரு அவேர்னஸ் வீடியோ தான். ஸோ வீடியோவில் நிறைய ஃபன்னு, முடிஞ்ச அளவுக்கு பயங்கரமான ஃபன்னு கொண்டு வருவோம். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். இதுவே நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட்டாக வந்திருக்கீங்க அப்படின்னா நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி பெல்லுங்கிற பட்டன் ஆளில் வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் அடுத்தடுத்து போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஓகே, வீடியோக்குள்ள போகலாம். ஒரு ஆள் கூட நடந்து வர மாட்டாங்க, எல்லாருமே பைக்லேயே போயிட்டு. A few moments later. நிறைய பேருக்கு வந்து மெடிக்கல் எமர்ஜென்சிலாம் தேவைப்படுதுல்ல. சில பேர் இந்த சர்ஜரி சோஷியல் மீடியாவில் வந்து இந்த அமௌண்ட்லாம் கலெக்ட் பண்ணுவாங்கல்ல. ஸோ அது வந்து கேட்டு போயிடுங்க. இது வந்து நிறைய பேர் வந்து நிறைய ஸ்கேம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அதுக்காக வந்து ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்ல இருந்தும் நிறைய மெடிக்கல் டிபார்ட்மெண்ட் வந்து எல்லாருமே ஒவ்வொரு இடத்துல வந்து ஒரு ஆளாக பிரித்து அமுச்சு விட்டுருக்காங்க. டீம் பிரித்து அமுச்சுருக்காங்க. இல்லைனா ஒரு ஆள் இப்போ வந்து வர்ற பப்ளிக் கிட்ட வந்து ஹெல்ப் கேட்டு அவங்கள்ட்ட ஒரு அவேர்னஸ் கிரியேட் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. நாங்கள் ஒரு ஸ்டூடெண்ட் தான், நாங்கள் ஒரு மெடிக்கல் ஸ்டூடெண்ட் தான். நாங்கள் வந்து இதை வந்து ஒரு அவேர்னஸாக நாங்கள் வந்து ஒரு சின்னதாக ஒரு வீடியோ ஒன்று எடுத்துகிட்டு போயிட்டு அவங்கள்ட்ட ஹெல்ப் பண்ணிங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். நானே ஹெல்ப் பண்ணுவோம். இல்லை சார், இப்போ ஆக்சுவலாக வந்து நான் ஒரு நிமிஷம் வந்து ஒரு வீடியோ மாதிரி உங்களை இது மாதிரி ஏமாத்துறாங்க. நிறையா ஸ்கேமர்ஸ் நிறைய உள்ள வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ நீங்கள் வந்து பணம் போடுற நீங்கள் வந்து
அவங்களுடைய மெடிக்கல் ரிப்போர்ட்டை வாங்கி செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உங்களுடைய அமௌண்ட்டை போடுங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு அவேர்னஸ் கிரியேட் பண்ணுங்க. நல்ல விஷயம் தான் பண்ணுறேன். சரி நான் என்ன பண்ணுறதுக்கு? இல்லை சார், நீங்கள் கொஞ்சம் ஒரு ஹவர் ஒரு 5 நிமிஷம் ஒத்துழைச்சா போதும். நம்ம ஒரு வீடியோ மாதிரி உங்களை எடுத்துக்கலாம். சப்போர்ட் வீடியோ தான், வேறு ஒன்று. இதனால் எனக்கு ஒன்றும் இல்லை சார், நீங்கள் அதாவது அவேர்னஸாக சொல்ல போகிறோம், உங்கள் மூலியமாக சொல்ல போகிறோம். நம்ம வந்து பப்ளிக்கிட்ட இருந்து அதை கொண்டு போகிறோம். நல்ல விஷயம் சொல்கிறேன், பண்ணுறது ஒன்றும் தப்பு இல்லை. சரி நானே என்ன பண்ணேன்? இல்லை சார், நான் சொல்கிறேன். அந்த மாதிரி நீங்கள் லைட்டாக கொஞ்சம் ஆக்ட் பண்ணால் போதும். ஆக்டிங்னா ரொம்ப பெருசாக நீங்கள் மூவியில் நடிக்கிற மாதிரிலாம் வேணாம். ஜஸ்ட்டு நீங்கள் வந்து ஒரு சும்மா ஒரு பேஷண்ட்டு மாதிரி நீங்கள் வந்து உங்களை வந்து நாங்கள் வந்து அதை இது பண்ணுவோம். சரி, ரொம்ப இல்லை, ஜஸ்ட் நீங்கள் இருந்தாலே போதும். அந்த கண்டென்ட் நானே பேசிப்பேன். பிரச்சனை வராது. இல்லை இல்லை சார், டேரெக்டாக நம்ம வந்து இதுலேருந்து முகாம்லேருந்து அனுப்பிச்சிடுவேன். எல்லாமே காலேஜ் ஸ்டூடெண்ட் தான். இன்னைக்கு நான் வந்து இன்னைக்கு ஒரு வீடியோ எப்படியா எடுத்துகிட்டு போய் அவங்களுக்கு அதை சப்மிட் பண்ணுவோம். இது நிறைய பேர்ட்டு வந்து கலெக்ட் பண்ணிட்டு இருக்காங்க, சர்வே எடுத்துகிட்டு இருக்காங்க. சரி. ஸோ அதுக்காக தான் சார் கொஞ்சம் அப்படி போய் நம்ம பப்ளிக்காக இருக்குது. இப்படியே பண்ணலாம். எனக்கு டைம் ஆகுது, நம்ம போனோம் பாருங்க. எனக்கு வேலை இருக்குல்ல, அப்போ வேலை பிரச்சனை வந்துட்டு ஒரு அது வந்து ஒரு அவேர்னஸ் வீடியோ மாதிரி எடுக்கணும் சார். சீக்கிரம் முடிச்சுனா பரவாயில்ல, எனக்கு டைம் ஆகுது, நான் கிளம்பணும்ல. எனக்கு இங்கே பண்ண முடியாது, அங்கே தான் போகணும். இல்லை சார், ஆக்சுவலாக வந்து இங்கே பப்ளிக்கில் வச்சு பண்ண முடியாது சார். ஒரு இடத்துல ஒரு உட்கார்ற பிளேஸ் இருந்தால் ஒரு நமக்கு கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்கும். அதுதான் நம்மளாம் இங்கே இப்படி கூட வாங்க, இப்படி கூட வாங்க சார், இப்படி கூட உட்காந்துக்கலாம். இது அப்படி கட்டையில் உட்காந்துங்க சார். இப்போ பப்ளிக் நிற்க வச்சு எடுக்க முடியாதுல்ல, பப்ளிக் டிஸ்டர்ப் பண்ண முடியாது, டிஸ்டர்ப் பண்ணுற மாதிரி ஆகிடாது. சரி, இப்படி வாங்க, அது உட்காரு. தம்பி நீ சொல்கிறத பார்த்தா எனக்கு டவுட்டாகவே இருக்குது. நிறைய பேர் இப்பெல்லாம் வந்து ஏமாத்துறாங்க. இதில் எடுக்கிறதோ பிரச்சனைலாம் வந்து எல்லாம் பண்ண மாட்டாங்க. நீங்கள் ஒரு அவேர்னஸ் தான் கொடுக்க போகிறீங்க. நான் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்னால வந்து உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கேன். இல்லை நம்ம காலேஜ் ஸ்டூடெண்ட், நம்ம காலேஜ் ஸ்டூடெண்ட். இல்லை உங்களுக்கு எதுவும் வராது, நீங்கள் உட்காருங்க. பார்ப்போம், நல்ல விஷயம் சொல்கிறதுனால பண்ணுறாங்க. இதில் என்ன சார் இருக்குது? ஏதாவது உங்கள் மூலயமா 4 பேர் அவேர்னஸ் கொடுக்கலாம்ல. இதுதான் நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன். சரி சார், என்ன வச்சு நீ எதுவும் பண்ணுறீங்க? இல்லை உங்களை வச்சுலாம் அதெல்லாம் எதுவும் இப்படியே உட்காருவா? அப்படி உட்காருங்க. என்ன இருப்பா? என்னது? இல்லை இது வந்து அதான் அந்த பேஷன் மாதிரி காட்டுன்னு சொன்னால, அது சும்மா லைட்டாக வந்து கட்டு மாதிரி போட்டுட்டு அப்போ தான் சார் எங்களோட அந்த ப்ராஜெக்ட்டுக்கு கரெக்டாக ஷூட் ஆகும். அதுதான் இது எல்லாமே நார்மலாக இந்த கட்டு போடுவாங்கல்ல, அதுதான். இல்லை சார், என்ன சார் அப்படியெல்லாம் நம்ம அந்த மாதிரி ஒரு திருட்டு பசங்க நம்ம கிடையாது. இந்த மாதிரி ஒரு திருட்டு பசங்க நம்ம கிடையாது சார். நல்ல விஷயம் சொல்கிறேன். சரி, நம்மளால அது நல்ல அவ்வளோதான் சார். நானும் இது வந்து இது நம்மளுக்கு பெரிய இதெல்லாம் கிடையாது சார். நாமளும் ஏதோ ஒரு அவேர்னஸாக தான் இதை பண்ணுறோமே ஒழிஞ்சு நமக்கு இதில் வந்து எந்த ப்ராஃபிட்டு இந்த மாதிரி சம்பாதித்தியம் காலம் எடுக்கல இந்த ஏதோ ஒரு காலம் இது ஆக்டிங் தானே சார். அதை பற்றி நம்ம இல்லை நம்ம அது ஏதோ ஒரு கால் நம்ம காட்டினா கூட அது பேஷண்ட் மாதிரி தானே இருக்கணும். அதுக்காக தான், வேற ஒன்றும் இல்லை. பரவாயில்ல சார், நான் நிறைய பேர்ட்ட கேட்டேன் சார், யாருமே வந்து பெருசாக முன் வரல. எல்லாருமே வேலைக்கு போனாங்க. நானே வந்துருமா, நானே வேலையாக போனேன் சார். ஏதோ நல்ல விஷயம் தான் சொல்கிறீங்க. அதான் அதே பெரிய விஷயம் சார். ஏன்னா வந்து எல்லாருமே அந்த இது இதை பண்ண மாட்டாங்க சார். அதுக்காக தான் என்ன சொல்கிறீங்க, கால் அப்படியே வச்சுங்க சார். அப்படியே இருங்க. அந்த லைட்டாக பிளட்டு வர மாதிரி மஞ்சளை போட்டு போயிடலாம் சார். போயிடலாம் சார். இது லைட்டாக ரத்தம் மட்டும் அங்கே அப்படியே காலை திரும்பி அப்படியே கால் மேலே வச்சுங்க. ஒரு காலை மேலே வச்சுங்க. ஒரு கால் முடியாத மாதிரியே வச்சுக்கோங்க சார். அப்போதான் வீடியோவில் கரெக்டாக அப்படி கொஞ்சம் ஃபேஸ் ரியாக்ஷனாக கொஞ்சம் அப்படியே முடியாத மாதிரி. ஓகே சார், போயிடலாமா சார்? கொஞ்சம் ஃபேஸ் ரியாக்ஷன் முடியாத மாதிரி வச்சுக்கோங்க. அப்போ தான் அந்த ப்ராஜெக்ட் ஓகே ஆகும். அதுதான் அப்படியே வச்சுங்க சார். ஹாய் கைஸ், இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாதீங்க, ரொம்ப முக்கியமான வீடியோ. அண்ணா வந்து பார்த்தீங்கன்னா தெரியும், அவரோட நிலைமையை பார்த்தா உங்களுக்கே தெரியும். தலையில் வந்து பலமாக வந்து அடிபட்டு கட்டு போட்டிருக்காங்க. காலை பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப மோசமான நிலையில தான் இருக்குது. ஃபுல்லாகவே இந்த இடம் அழுகிய நிலையில் வந்து உள்ளே வந்து பிளட்டு வந்து ரொம்ப இன்ஃபெக்ஷன் ஆகி பிளட் ரொம்ப ப்ளீடிங் அதிகமாக இருக்குது. ஸோ இந்த இடம்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப பிளட்டு பயங்கரமாக இருக்குது. உங்களுக்கு பார்த்தாலே தெரியுது. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஆணி ஒன்று உள்ளே இறங்கி அந்த இடத்துல வந்து பயங்கரமாக சீல் வச்சு அந்த எலும்பில் குத்திடுச்சு ஆணி. அப்போ வந்து அநேகமாக டாக்டர் வந்து இந்த காலை வந்து எடுக்க சொல்லிட்டாங்க.
இப்போ வந்து எடுத்தே ஆகணும், உடனே சர்ஜரி பண்ணலை அப்படின்னா இந்த காலை உடனே எடுத்தாகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. இந்த மண்டையில் பார்த்தீங்கன்னா இந்த மண்டையில் வந்து மூளை இருக்குல்ல, மூளைக்கு போகிற நரம்பு வந்து ஒன்று கட்டாயி சுருங்கிடுச்சான். அந்த நரம்பை வந்து திரும்ப நிமித்து மறுபடியும் ஒட்ட வைக்கணும்னா அது கிட்டத்தட்ட 15 லட்ச ரூபாய்க்கு செலவாகும் அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர்ஸ்லேருந்து ரிப்போர்ட் கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா மண்டையில் வந்து எலும்பு லைட்டாக வந்து கிராக் ஆகி அது உள்ள ஒரு புழு போயிடுச்சு. நைட்டில் தூங்கிட்டு இருக்கும்போது தெரியாமல் வந்து விட்டுறதுனால அந்த புழு உள்ளே போய் பூந்துருச்சு. அந்த உள்ளே போன புழுவை திரும்ப வெளியே எடுக்கணும்னா அதுக்கு வந்து ஒரு இன்ஜெக்ஷன் போட்டு தான் எடுக்கணுமா. அந்த இன்ஜெக்ஷன் வந்து 7 லட்ச ரூபா கிட்ட செலவாகுமா. கிட்டத்தட்ட 20-25 லட்ச ரூபா கிட்ட டாக்டர் செலவாகும்னு சொல்லியிருக்காரு. ஏன்னா இந்த காலை நீங்களே பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த கால் வந்து ஒன்றுத்துக்கு ஏற்றுக்காது. இனிமேல் வந்து இந்த காலை எடுக்கணும்னு சொல்லிட்டாங்க. கொஞ்சம் அப்படியே ஒரு லைட்டாக ஃபீலிங் காட்டுங்க, அப்போ தான் ப்ராஜெக்ட் ஓகே ஆகும். இந்த காலை வந்து எடுக்க சொல்லிட்டாங்க. ஸோ ஒரு நிமிஷம் இருங்க சார். ஸோ வந்து அண்ணனுக்கு நீங்கள் வந்து உதவி பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கீழே வந்து என்னோட ஜிபே நம்பரும் என்னோட அக்கௌண்ட் நம்பரும் கொடுக்குறேன். அந்த அக்கௌண்ட் நம்பருக்கு உங்களோட பணத்தை போடுங்க. அண்ணனுக்கு வந்து என்னோட முடிஞ்ச உதவியே நாங்கள் செய்கிறோம். ஓகேங்களா? ஓகே கைஸ், முடிஞ்ச அளவுக்கு இந்த ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. முடிஞ்சு வீடியோ என்ன கால் எடுக்கணுன்ற மண்டையை உடஞ்சிருக்கு, நரம்பு இருக்குன்னா உன்னோட அக்கௌண்ட் நம்பர் கொடுத்துருக்குற, எதுக்கு நீ எல்லாம் கொடுத்துருக்க நீ? இல்லைண்ணா வீடியோ முடிஞ்சு அவேர்னஸ்லாம் முடிஞ்சு. சரி நீங்கள் பார்த்து போயிட்டாங்க, கட்டலாம் இருப்பா. என்கிட்ட என்ன சொன்ன நீ? அவேர்னஸ் வீடியோக்கு 4 பேர் நல்லது செய்யறதுக்காக ஹெல்ப் பண்ணுன்னு சொன்னேன். நீனும் மூஞ்சி பே நம்பர் போட்டு என் கால் வந்து போச்சு, மண்டை வந்து போச்சு, நீ பாட்டு எடுத்து போட்டுக்கிற. 30 லட்சம் கேட்குற, யார் பண்ணி? என்ன பார்த்தா உண்மை தெரியல, போச்சு தெரியல. இல்ல அவேர்னஸ் தானே இது. நீ பண்ணது அவேர்னஸ் பத்தி தெரியலையே. ஐடி கார்டு காட்டு. என்ன காலேஜ் நீ? ஐடி கார்டு காட்டு. இதுனா எது? வெல்ஸ் காட்டு. ஒரு நிமிஷம் எடுப்பா முதல்ல. இருங்கண்ணே, நான் உனக்கு ஹெல்ப் பண்ணதெல்லாம் வந்தேன். அவேர்னஸ் தானே இது. நீ முதல்ல ஐடி கார்டு காட்டு. முதல்ல ஐடி கார்டு காட்டு ஃபர்ஸ்ட். இல்லண்ணே அதெல்லாம் போட்டாச்சு. எங்க போட்ட? எங்கயா போட்ட? வீடியோ போட்டாச்சு. எங்க போட்ட? இப்போ எதுக்கு இப்போ வீடியோ தேனப்பா ஒரு உட்கார வச்சு ஹெல்ப் பண்ண போறேன்னு சொன்னேன். 4 பேருக்கு உதவியா இருக்கும். சரி வேலைக்கு போகணும் கூப்பிட்டு பண்ணன்னு சொல்லிட்டு போனா நீனும் விஷயத்துக்கு வந்து ஜிபே நம்பர் கொடு, உன் நம்பரை கொடுத்துருக்கிற. இல்லண்ணே என் நம்பர் கொடுத்தா அவங்க அமௌண்ட் போட்டுருவாங்க. உன் நம்பர் கொடுப்பேன். அது இல்லாத நம்பர் கொடுத்து பண்ணுவ நீ. அது இல்லாத போட்டு செய்வேன். இல்லாத போட்ட ஏன் கேட்கறேன்? உன் நம்பர் ஏன் கொடுத்த நீ? உன் நம்பர் எப்படி போடுவ நீ? உன் நம்பர் கொடுத்தா நீ எப்படி காசு போடுவேன்? இல்ல யாருக்கு போடுவேன்? என் அக்கௌண்ட் போடுவாங்க, நான் அதை வாங்கி இல்லாத போட்டு செஞ்சுருவேன். நான் சும்மா போறேன், வேலைக்கு போறேன், கூப்பிட்டு உட்கார வச்சு காலைல கட்டு போட்டு என்ன உட்கார வச்சு எங்க வீடியோ எடுத்து வச்சுக்கிற. அப்புறம் இதெல்லாம் எப்படி ஏமாத்துக்கா? நாளைக்கு எவனா வந்து என்ன கேள்வி கேட்கறதுக்கா? என்னப்பா வீடியோ போட்டு ஒன்று வச்சு வர எல்லாம் வந்து அமௌண்ட் சம்பாதி என்ன போட்டு போறதுக்கா? நாளைக்கு என்ன பிரச்சனை வந்து யாருக்கிட்ட போவேன்? வீடியோ ஹெல்ப் பண்ண. வீடியோ ஹெல்ப் பண்ணியா? போன் அடியா ஃபர்ஸ்ட். வீடியோ ஹெல்ப் பண்ண ஃபர்ஸ்ட். கமிஷன் வாங்கி அதெல்லாம் வேணாம். இப்போ ஹெல்ப் வீடியோவை ஹெல்ப் பண்ண ஃபர்ஸ்ட். நீ கமிஷன் கொடுத்துறேன். அந்த கமிஷன் தேவையில்ல எனக்கு. நானே நல்லது பண்ண வந்து நீ யார்ட்ட கமிஷன் கொடுத்தியா? நீ தான் முதல்ல போன் சரியா? நீ ஹெல்ப் பண்ண ஃபர்ஸ்ட். ஒரு நிமிஷம் போன் ஹெல்ப் பண்ணா ஃபர்ஸ்ட். ஏய் ஒரு அளவு தானே பாப்பா. அவளா உனக்கு நானும் அச்சு வாயில வச்சு ஒழுங்கும்போதே போன் எடுத்துரு. நான் உனக்கு ஹெல்ப் பண்ணதான் வந்தேன். இப்படியே போச்சுன்னு வச்சுக்க, இங்கே உன்னாலும் அச்சு இங்கே சம்பவம் பண்ணுறேன் உன்னை. எந்த வேலை வந்து எங்கிட்ட டெவலப் எகிரி வேலி ஏறா அண்ணா இங்கே பாருண்ணா. அண்ணா ஏதாவது வேணும்னா வாங்கிக்கண்ணே, ஏதாவது முன்ன பின்ன போட்டு தர வாங்கிக்கண்ணே. அதை விட்டு நீ பேசுறத ஹெல்ப் பண்ணு. போடா ஹெல்ப் பண்ண ஃபர்ஸ்ட். ஹெல்ப் பண்ண ஃபர்ஸ்ட். நல்லா பாக்குறாங்கண்ணே. எல்லாரும் அமைதியா இருக்க சொல்லிட்டேன் நானு. 10 லட்ச ரூபா வரும். எனக்கு அதெல்லாம் எனக்கு தேவையில்ல. நான் நல்லது பண்ண வந்தேன். எனக்கு ஏன்ட்டு நீ ஃபீல் பேசுவ? நீ யாரா? நீ என்ன வச்சு வீடியோ எடுக்கிற? இந்த காலத்துல தானே சம்பாதிக்கிற வழி. எது நீ சம்பாதிக்கிறது என்ன எதை யூஸ் பண்ணுவீங்க? நீ ஊர்ல உனக்கு யாரும் கிடையாது. நான் அடிக்கிறீங்க. அப்புறம் ஹெல்ப் பண்ண போடா ஃபர்ஸ்ட். ஊனேறா இங்க பாருங்க. போனை கொடுங்க. இங்க பாருங்க. ஒரு நிமிஷம் இருங்க. இங்க பாருங்க. ஒரு நிமிஷம் போனை கொடுங்க. அதெல்லாம் கூப்பிட முடியாது. வா, நான் உனக்கு ஹெல்ப் பண்ண வந்தா நீ என்ன வச்சு வேலை பார்த்துக்கிற? நீ யாரா? நீ எங்க வேலை வந்து என்கிட்ட குத்துக்கிற? நீ ஒரு நிமிஷம். பிரச்சனை என்ன பிரச்சனை? பிரச்சனை பண்ணதான் ஆள் வந்திருக்கேன். என்ன வச்சு நான் உனக்கு ஹெல்ப் பண்ண வந்தேன். என்ன பிரச்சனை பண்ணுகிறேன்? எந்த ஒரு நீ எங்க வேலை வந்து யார்கிட்ட? ஆனா இவனை பாக்குறவன தேவையெல்லாம் வந்து வீடியோ எடுக்கணும்னு சொல்லிட்டு கண்டதெல்லாம் பேசினுக்கிறான். அவன் வேலை வந்து ஒரு ரூபா பேசுறான். அவன் சொல்றீங்க எங்க ஆளு போவாங்க? என்னன்னு கேளுங்கண்ணா. என்ன பின்ன நாங்க சொல்லி ஊர்ல சொல்ல சுத்திட்டு இருக்கோம். அதெல்லாம் குடும்பவா முதல்ல சேர்த்து போலாம். நீ எப்படி இந்த வீடியோ வச்சு வீடியோ எடுப்ப? நீ என்ன வச்சு நீ பணம் சம்பாதிச்சு நீ எல்லாம் பண்ணுவியா? சார் ஒண்ணும் இல்ல சார், நீங்க போங்க சார். என்னன்னு கேளுங்கண்ணா. பார்த்து டீசல் ஆகிறேன்னு சொல்லி உன்கிட்ட பேசினா ஓவரா பண்ணுங்க.
எதுக்கு எல்லாருக்கும் ஹெல்ப் பண்ணு. ஆமா நீ பண்ண வேலைக்கு நான் அப்படியே எல்லாரும் கூப்பிடணும். கொடுங்க பாக்காது ஒரு நல்ல விஷயத்துக்கு ஹெல்ப் பண்ணணும்னு சொல்லுப்பா. கோல புடுங்க கையில ஃபர்ஸ்ட். டேய் கையரா, டேய் கையரா. கோலில யார பெரிய ஐயர் மாதிரி பண்ணுங்கற. ஐயர். நானா குடும்பத்துக்கு அடவங்க. கோல பண்ணு. நீ பண்ணது பாரஸா. உன் அக்கவுண்ட் போற காசு எத்தனை பண்ணா அப்ப நான் எப்படி அவரஸ் சொல்லுவே நீ? நாளைக்கு என்ன பிடிச்சி அவனா வந்து கேள்வி கேக்குறதுக்கு நீ ஊர்ல வந்து இருக்க நீ தான் வந்து எல்லாம் வேலை பண்ணு அவன் வந்து கேஸ் கொடுத்து தூக்கி உள்ள வைக்குதா? அதுதான் போனா அவன் வேலைக்கு போனவனை கூப்பிட்டு இன்னொரு தடவை ஹெல்ப் பண்ண மாட்டேன். இது அவேர்னஸ் தானே. கேமரா ஒன்னு செத்துட்டு இருக்குங்க. என்ன கேமரா செத்துட்டு ஃபோர்ஜரி பண்ணல இருங்க வந்தாங்க. என்ன கேமரா வச்சு யாரு முதல்ல 10 பிளஸ் கேமரா வச்சிருப்ப? நாகை 360 யூடியூப் சேனல். அதெல்லாம் கேமரா யூடியூப் சேனல் நீ வச்சுக்க நீ முதல்ல. ஆமா மொபைல்ல காட்டுறானே. அத இன்ன இல்ல இங்க பாருங்க. இது மாதிரி அவேர்னஸ் தான் இந்த மாதிரி நிறைய ஃபோர்ஜரி பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு அது அவேர்னஸ் தான் நாங்க எடுத்தோம். அது முன்னாடி இன்டர்வியூலாம் கொடுத்துருவீங்க. மொபைல் கொடுத்தீங்கன்னா ஒரு வீடியோ ஒன்று காட்டுவாங்க. காட்டுங்க. என்ன இது வீடியோ போட்டு வச்சுக்கிறேன். இதெல்லாம் இருக்குது பாருங்க. இது ஒரு இதில் பார்த்தா என்ன தெரியா? என்ன இது? இது ரீசெண்டாக ஒரு குழந்தைக்கு நம்ம வந்து சேனல் மூலமா ஃபண்டு கலெக்ட் பண்ணோம். சரி. சேனல் மூலமா ஃபண்டு கலெக்ட் பண்ணோம். சரி. ஸோ அதோட வீடியோ தான் இது. இதை வச்சு அவேர்னஸ் நிறைய பேர் வந்து அவேர்னஸ் எதுக்கு நீ பப்ளிக்ல போறத கூப்பிட்டு டிஸ்டர்ப் பண்ணுகிற? அப்படிலாம் யூடியூப் சேனலு இதை வச்சு சேனல் கேமரா வச்சு வீடியோ எடுத்துட்டு இருக்கோம். இதை வந்து ஒரு அவேர்னஸாக மக்கள்கிட்ட கொண்டு போய் யாரும் வந்து ஃபேக்கான விஷயத்தை கொடுத்து மக்கள்கிட்ட கொடுத்து பணம் கலெக்ட் பண்ணுறது கூடாதுங்கிறத ஒரு அவேர்னஸ்ங்க. அதை நாங்கள் வந்து ஒரு ப்ராங்காக ஷூட் பண்ணியிருக்கோம். இதை வந்து மக்கள்கிட்ட விழிப்புணர்வாக கொண்டு போய் சேர்க்கணும். சொல்லிருக்கலாமோ? அவுத்துருங்க கட்ட அவுத்துருங்க. எல்லாம் பாத்துட்டு போறாங்க. என்னடா இது? இதே மாதிரி நிறைய பேர் பண்ணுவாங்க. அதனால ஸ்கேம்ல யாரும் ஏமாந்துடாதீங்க. ஒரு அவேர்னஸ் தான் இது. தப்பா நினைச்சுக்காதீங்க. கைஸ் எப்பயுமே சரி கண்மூடித்தனமா உங்களுடைய பணத்தை வந்து போடாதீங்க. ஏன்னா இப்போ வந்து சோசியல் மீடியாவில் வந்து ஹெல்ப் கேட்குற விஷயங்கள் நிறைய ஆயிடுச்சு. முன்னாடிலாம் வந்து சமூக வலைதளங்களில் வந்து உதவி கேட்குறது என்பது அவங்களுக்கு வந்து ஒரு ப்ரெஸ்டேஜ் ப்ராப்ளமாக இருந்தது. முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ரொம்ப கௌரவ குறைச்சலாக இருக்கும். ஆனால் இன்றைக்கி வந்து முடியாத சூழலில் மீடியாட்ட கொண்டு போனால் தான் சில விஷயங்களை சரி பண்ண முடியுங்கிறதுக்காக நிறைய அவேர்னஸ்க்காக நிறைய பேர் வந்து ஃபண்டு கலெக்ட் பண்ணுறதுக்காக அவங்களுடைய அந்த பேஷண்ட்டோட வீடியோ எடுத்து போடுறாங்க. அந்த பணத்தை நீங்கள் போடும்போது பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் ப்ரூஃப் அவங்களுடைய டாக்குமெண்ட்டை வாங்கி செக் பண்ணிவிட்டு மெடிக்கல் ரிப்போர்ட் கரெக்டாக இருந்தால் மட்டும் நீங்கள் பணத்தை போடுங்க. அதே மாதிரி உங்களுக்கு எதாவது டவுட்டாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸு அவங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. அவங்களும் அதை வெரிஃபை பண்ணிவிட்டு அமௌண்ட்டு போடுவாங்க. ஸோ கண்மூடித்தனமாக எதுலேயுமே வந்து அமௌண்ட் போட்டு இந்த மாதிரி ஸ்கேம் பண்ணுறவங்களுக்கு நம்ம வந்து ஒரு ஒரு உதவியாக இருந்துடக்கூடாது. ஸோ அதுக்காக தான் இந்த ஒரு அவேர்னஸ் இருக்குது. ஸோ எப்பயுமே வந்து ஃபண்டு போடும்போது அவங்களுடைய பேக்ரவுண்ட் செக் பண்ணிட்டு அவங்களுடைய டாக்குமெண்ட்டை வெரிஃபை பண்ணிவிட்டு போடுங்க. நன்றி. ஆனால் தப்பாக நினச்சிக்காதீங்க. இருந்தாலும் அந்த அவேர்னஸுக்கு நீங்கள் வந்து பண்ணீங்கல்ல. இல்லை அது அப்போ நான் 4 பேருக்கு ஹெல்ப் பண்ணலாம் அப்படின்றதுக்காக சரி நம்மளால எதுவும் முடியலையே அட்லீஸ்ட் ஹெல்ப்பாவது பண்ணுங்க அப்படின்னு நான் வீடியோ பார்த்தேன். ஆனால் நீ கடைசி என்னையே வச்சு இது பண்ணியா பாரு. சூப்பர். ரொம்ப நன்றி. நான் நல்ல விஷயம் பண்ணுங்க. கண்டிப்பாக நல்லா இருக்கும். கண்டிப்பாக. தேங்க்யூ. ஹாய் கம்சா. ஹாய். தேங்க்யூ.